நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். சுக்கிர திசை நடப்பவர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் 2025 2027 வரையும். இந்த பதிவில் நான் இந்த சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். பொதுவாக நம்ம ராசியை வச்சு தான் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறோம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தமாச சனி, இதெல்லாம் ராசிக்கு பார்த்துட்ருக்கோம். ராசிக்கு பார்க்கும்போது பலன்கள் எப்படி இருக்குன்னா, அது சரியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சில முழுமையான பலன்களாகவும் இருக்காது. ஏன்னா ஒரு ஜாதகருக்கு எந்த திசை நடக்குதோ, அவருடைய சுய ஜாதகப்படி எந்த திசை நடக்குதோ அந்த திசையை வச்சு பலன்களை அதை வச்சு தான் இந்த 7 சனி, அஷ்டம சனி, சனியோட பாதிப்புகள் திசையை பொறுத்து தான் அனுசரித்து பலன்களை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ராசியை மட்டும் வச்சு பார்த்தோம்னா பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது. அதே சமயத்தில் எந்த திசை நடக்குதோ அந்த திசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு வருதோ, அதே போல் எந்த கிரகத்தோட திசை நடக்குதோ அந்த கிரகத்தோட காரகத்துவத்தை பொருத்தும் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். அப்போ ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்கும்போது இந்த மாதிரி சனி பயிற்சியில் ஒருத்தருக்கு 7 சனி இல்லை அஷ்டம சனி, இந்த மாதிரி சனி பகவானோட பாதிப்பான நிலை இருந்ததுன்னா அந்த பாதிப்பு எப்படி கொடுக்கும்னா, இப்போ நம்ம இந்த பதிவில் சுக்கிர திசையை சொல்கிறோம். அப்போ சுக்கிர காரகத்துவத்தில் பாதிப்பு வரும். அப்போ சுக்கிர காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரனுக்கு என்னென்ன பலன்கள் நம்ம சொல்கிறோமோ அந்த பலன்களில் இப்போ 7 சனி, அஷ்டம சனி காலத்தில் அதற்கான கஷ்டங்கள், பாதிப்புகள் தான் இருக்கும். அதே போல் சுக்கிரன் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். 2ஆம் இடம் அப்படிங்கையிலே தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதே போல் 7ஆம் இடங்கையில் களத்திரஸ்தானம், திருமணத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம், கணவன் அல்லது மனைவியை சொல்லக்கூடிய ஸ்தானம், நண்பர்களை சொல்லக்கூடிய ஸ்தானம், கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டு தொழிலை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். இது மாதிரி 7ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த 2-7 காம்பினேஷனை வச்சு தான் இந்த சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு 7 சனி, அஷ்டம சனியோட பலன்கள் கிடைக்கும். அப்போ சனி பகவான் இப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் 7 சனி, அஷ்டம சனி நடக்கிற காலத்தில் அவருக்கு சுக்கிர திசை நடக்குதுன்னா அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்தால் அது அந்த காலகட்டத்தில் நடக்கும். அந்த காலகட்டத்தை தாண்டிடுச்சுன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படிங்கிறது தான் விதி. இல்லை நம்ம இந்த பதிவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சுக்கிர திசையை பற்றின விஷயங்களை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு, அதே சமயத்தில் இந்த 7 சனி, அஷ்டம சனி பாதிக்குமா இல்லை பாதிப்பு இல்லாமல் சுக்கிர திசை நடக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா, ஒருத்தர் ஜாதகத்தில் சுக்கிர திசை நடக்கும்போது அஷ்டம சனியோ அல்லது 7 சனியோ இந்த மாதிரி சனி பகவான் பாதிக்கப்படாத நிலையில் இருக்கும்போது சுக்கிர பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக நல்ல பலன்களாக கிடைக்கும். அதே போல் அந்த பலன்களால் ஜாதகருக்கு வளர்ச்சி, அதே போல் அந்த பாதிப்பு இல்லாத நல்ல ஒரு சுகமான அனுபவங்கள், அதே போல் சுக்கிரன் கொடுக்க வேண்டிய அத்தனை நன்மைகளும் அவருக்கு கிடைச்சிட்ருக்கோம். இதே சமயத்தில் அவருக்கு அந்த சுக்கிர திசை நடக்கும்போது 7 சனி, அஷ்டம சனி இப்படி ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அப்போ தனஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய, அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பண விஷயங்களில் 7 சனி, அஷ்டம சனி சுக்கிர திசை நடக்கும்போது வந்ததுன்னா பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு பணம் கிடைக்கும், ஆனால் அது ஏமாற்றும், பெரிய நஷ்டத்தையும் உருவாக்கிறோம். ஏன்னா பெரிய அளவில் கடன் கிடைக்கலாம், அந்த கடனை வாங்கி பெரிய அளவில் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணால் அதில் லாஸ் ஆகும். புதிய தொழில் பண்ணும்போது அதில் லாஸ் ஆகும். அதே போல் பணம் சம்பந்தமான கேம்லிங்கு, ஷேர் மார்க்கெட்டு,
இன்னும் பண பணத்தை வச்சு என்னென்ன விஷயங்கள் பாதிப்பை கொடுக்குமோ அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும். அதே போல் குடும்பத்தில் வந்து 7.5 சனி அஷ்டமி சனி காலத்தில் சுக்கிரன் ஓட திசை நடந்துகிட்டு இருந்ததுன்னா குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும். பணத்தினால பெரும்பாலும் பிரச்சனைகள் வரும். அதே போல் அது வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால ஆண்களை அல்லது பெண்கள் இவங்களுக்குள்ள உறவு நிலை பார்த்திங்கன்னா வாய்ப்பேச்சு, ஏன்னா அது வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சுக்கள், அந்த அதே போல் கம்யூனிகேஷன், தவறான வார்த்தைகள், இதனால் பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். இது இந்த காலகட்டத்தில் இது நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதே போல் 7ஆம் இடத்துக்கும் சுக்கிர பகவானோட காரகத்துவம் வர்றதுனால திருமண விஷயங்களில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பிரச்சனையாக இருக்கும். சில பேருக்கு திருமணம் தடையாக இருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகி அது தவறான ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு பிரிவு, உடல்நிலை பாதிப்பு இதெல்லாம் கொடுக்கும். இதே சமயத்தில் திருமணம் ஆகி வேலை விஷயமா, தொழில் விஷயமா எங்கேயாவது பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாதிப்புகள் வந்து அதிகம் இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா பணத்தை கையாளுறவங்க, பண விஷயங்களில் பணத்தை கையாளுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கேஷியர் வேலை பார்க்குறவங்க, இந்த கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க, ஃபினான்ஸு சம்மந்தமான வேலை பார்க்குறவங்கெல்லாம் பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் சிலர் வந்து நண்பருக்காக அல்லது உறவினருக்காக எங்கேயாவது பணத்தை ஜாமீன் போட்டு வாங்கி கொடுக்கறது, இதனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைக்கு வந்து சுக்கிர திசை நடந்து அதில் 7.5 சனி அஷ்டம சனி நடக்கும்போது கரெக்டாக கொடுத்துரும். அதனால் மிக கவனமாக இருக்கணும். இதே போல் இந்த அரசு அதிகாரிகள்லாம் இந்த லஞ்ச பணம் வாங்கி அதில் வந்து பாதிப்பு அடைகிறாங்கன்னா அது இந்த மாதிரி சுக்கிர திசை நடக்கும்போது, அஷ்டம சனியோ இல்லை 7 சனியோ நடக்கும்போது இவங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்துரும். இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் வந்து பின்னடைவையும் கொடுத்துரும். இதனால் மிக கவனமாக இருக்கணும். அதே போல் இந்த சுக்கிர பகவான் வந்து ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர். ஆடம்பர வாழ்க்கையோட தொடர்பு கொள்ளக்கூடியவர். இதனால் சிலருக்கு வந்து தீய பழக்க வழக்கங்கள்லாம் வரும். தீய பழக்க வழக்கங்கள்லாம் மாது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அதிக அளவுக்கு வந்து பாதிப்பை கொடுக்குற அளவுக்கு வந்து சுக்கிர திசை நடக்கும்போது 7.5 சனி அஷ்டம சனி காலங்களில் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வத்தை கொடுத்து அதனால பாதிப்புகளை கொடுத்துரும். சில பேர் வந்து ஆடம்பரத்துக்கு விரும்பி ஆடம்பரமான பொருள், காரு, வீடு, வாகனம் இதெல்லாம் விரும்பி அதற்காக பெரிய அளவில் கடன் வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் அந்த கடனால் பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கிறதுலாம் இந்த சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்கையில் தான். சுக்கிர திசை நடக்கும்போது அஷ்டம சனி 7 சனி நடந்தால் தான் இந்த பாதிப்புகள்லாம் வருது. இதே சமயத்தில் அதே ஜாதகருக்கு சுக்கிர திசை நடந்துக்கிட்டு அந்த நேரத்தில் சனி பகவானோட பாதிப்பு இல்லாமல் இருக்கும்போது எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் சுக்கிர பகவானால் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை வந்து அடைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன் சுக்கிர திசையில் இந்த சனி அஷ்டம சனி 7 சனி நடக்கும்போது இந்த பாதிப்புகள் வருது அப்படின்னா, காலபுருஷனுக்கு இந்த சனி பகவான் 2 இடத்துக்கு அதிபதியாக வராரு. ஒரு இடத்துக்கு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அதிபதியாக வராரு. இன்னொரு இடம் வந்து பாதகஸ்தானமாக வருவார். அது லாபஸ்தானமாக இருந்தாலும் அது பாதகஸ்தானமாக இருக்கும். 11ஆம் இடம், அதாவது மேஷத்துக்கு 11ஆம் இடம் வந்து அது பாதகஸ்தானமாக இருக்கும். அதனால தான் இந்த சனி பகவான் வந்து பாதகத்தை இந்த மாதிரி கோச்சார ரீதியாக கிரகங்கள் இந்த சுக்கிர திசையோ இல்லை மற்ற கிரகத்தோட திசைகள்லாம் நடக்கும்போது பாதகமான நிலையில் இருந்தால் அந்த பாதகாதிபதி வேலையை செஞ்சிடுறாரு. இதை வந்து நம்ம ஜாதகம் பார்க்கும்போதோ அல்லது ஜாதகர்கள் தன்னுடைய அந்த காலகட்டங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் சில விஷயங்களை வந்து இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கணும்.
நிறைய பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கிறதுல ஆசை இருக்கும். ஆனால் அதுவே இந்த சுக்கிர திசை நடக்கும்போது இந்த மாதிரி ஏழரை சனி அஷ்டம சனிலாம் நடந்ததுன்னா பேராசையை உருவாக்கும். ஒரு ஒரு 1000 கொடுத்தா அது 5000 கிடைக்கும். அதே போல் 10,000 கொடுத்தா 1,00,000 கிடைக்கும். இப்படிங்கிற இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி பேச்சுக்கள், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தொடர்பில் வரும். அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் ஏமாந்துடாமல் இருக்கணும். அதே போல் இந்த மொபைலில் வந்து சில பண விஷயங்களில் வந்து உங்களுக்கு லாட்ரி விழுந்திருக்கு, அதே போல் உங்கள் நம்பர் வந்து குலுக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேராசையான விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் இவ்வளவு பணத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பரிசு தொகையை அனுப்பி வைப்போம். அதுக்காக பெரிய அளவில் ஏதாவது போய் சொல்லுவாங்க, உங்களுக்கு கார் வரும், ஒரு வீடு கிடைக்கும், அப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நேரங்களில் இதில் கவனமாக இருக்கணும். இதே போல் தான் பெரிய அளவில் கடன் வாங்கி இந்த கடனுக்காக வாழ்நாள் முழுதும் கஷ்டப்படுறதுக்கு இந்த சுக்கிர திசை நடக்கும்போது சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதே போல் ஏற்கனவே தொழிலையோ அல்லது வியாபாரத்துலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ கடன் வாங்கியிருந்தால் இந்த சுக்கிர திசை நடந்து அந்த நேரங்களில் இந்த அஷ்டம சனி ஏழரை சனி வரும்போது பணத்துக்கு நெருக்கடிகள் உருவாக்கும். அந்த நேரத்தில் பணங்கள்னால மன உளைச்சலையும் மன கஷ்டத்தையும் கொடுத்துரும். இப்படி சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய திசை தான். ஆனால் அந்த நேரத்தில் வர ஏழரை சனி அஷ்டம சனி காலத்தில் கவனமாக இருக்கணும். பொதுவாக வந்து சுக்கிரனுக்கு நம்ம பணத்தை சொல்கிறோம், அதனால் பண விஷயங்கள். அதே போல் உறவு நிலைகளில் வந்து காமத்தை அடிப்படையாக வச்சுருக்கிற கணவன் மனைவி, அதே போல் எதிர்ப்பால் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆண் பெண்கள், அதே போல் மற்றவங்களை விட தவறான வழிக்கு இழுக்கக்கூடிய மாது இந்த மாதிரி பிரச்சனைகளில் வந்து சுக்கிர திசை நடக்கும்போது அதிக பாதிப்புகளை கொடுக்குது. இந்த மாதிரி நேரங்களில் அதிகமான கவனத்தில் இந்த சுக்கிர திசை நடக்கிற நேரத்தில் வரக்கூடிய அஷ்டம சனி ஏழரை சனியில் ஜாதகர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் வந்து சுக்கிர திசையை நடப்பவங்களுக்கு சனி பயிற்சியில் எப்படி பலன்கள் இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். இதே சமயத்தில் இந்த சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி விலகக்கூடிய நிலையாக இருந்தால் மிகப்பெரிய யோகசாலிகளாகவும் இருப்பாங்க, அதனால் நல்ல பலன்களாக நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி, இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.